பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களை குறித்து கேள்விப்படுவது என்ன? ஆதார வசனம் சங்கீதம் 81:7. மேரிவாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். லூக்கா 16:2. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? சாட்சி பெற்ற மக்களே, தேவன் வனாந்தரத்தின் வழியாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் போது தண்ணீர் தாகம் என்று கதறினார்கள். மோசே கர்த்தரிடத்தில் முறையிட்டார். கர்த்தர், அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். யாத்திராகம் 17:6. என்னாகும் 20:8 குறிப்பிட்டபடி மறுபடியும் தண்ணீர் பிரச்சனையை பற்றி ஆவியானவர் குறித்துள்ளார். இந்த விசை தேவன் மோசேயை கூப்பிட்டு, நீ இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசு என்றார். தண்ணீர் புறப்பட்டு வரும் என்றார். இந்த மக்கள் மோசேயின் ஆவியை விசனப்படுத்தியதனால் அவன் கோலை எடுத்து 2 முறை அடித்தான். தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஆனால் தேவனோ மோசே தனக்கு கீழ்ப்படியவில்லை. பேசு என்றால் அடித்தான். ஆகவே நீ கானானுக்குள் நுழைவதில்லை என்று தீர்ப்பு செய்தார். இந்த மக்களின் கலக குணத்தினால் தான் அவன் அப்படி பதறி அப்படி செய்துவிட்டான். ஆனாலும் கர்த்தர் இந்த காரணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. எப்பொழுதுமே அவர் காரியங்களை எடுத்துக்கொள்வதில்லை. கீழ்ப்படி என்றால் கீழ்ப்படி. கர்த்தர் எப்போதுமே தனக்கு கீழ்ப்படி என்று சொல்வது என்ன வந்தாலும் கீழ்ப்படிய வேண்டும். நம் பிள்ளைகளை சில ப்ரோக்ராம் பண்ணுவதற்காக மேடையில் ஏறி செய்கிறார்கள். அதை நாம் பார்க்கிறோம் என்று வைத்துக்கொள்வோமே. நம் கண்களும் செவிகளும் ப்ரோக்ராமையும் நம்ம பிள்ளைகளையும் பார்ப்போம். அருகில் இருக்கும் மக்கள் இதை பற்றி என்ன பேசிக்கொள்கிறார்கள், கமெண்ட் என்ன என்பதை கேட்க நம்முடைய செவியை சாய்ப்போம். இது பெற்றோர்களை இயல்பு. நமது பரம தகப்பனும் நம்மை ஞாயிறு மட்டுமல்ல, திங்கள் டு சனி உலகத்தில் விட்டிருக்கிறார். நம்மை பற்றி மக்கள் என்ன பேசுகிறார்கள், நினைக்கிறார்கள், சாட்சி என்பதை பார்க்க கேட்க ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நாம் போகும் ஒவ்வொரு இடத்திலும் நம்மோடு தான் இருக்கிறார். வீட்டில் ஒரு முகம், வெளியில் வேறு முகம், நண்பரிடத்தில் இன்னொரு முகம், இப்படி பல்வேறு முகத்தை பார்க்க அவர் விரும்புவதில்லை. அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, அவரிடம் நாம் எப்படி தாழ்மையாய் பயத்துடன் கீழ்ப்படுதல் இருக்கிறோமோ அதே போலத்தான் எல்லா இடங்களில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்குத்தான் காலைதோறும் புத்தம்புது கிருபை வேண்டிய அளவிற்கு கொடுக்கிறார். ஆவியானவர் உதவி செய்கிறார். இதைத்தான் பவுல் பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்றார். அவர் நமக்கு தைரியம் கொடுக்கிறார். என்ன பேச வேண்டுமோ அந்தந்த நேரத்தில் நமது வாயில் வார்த்தைகளை வைக்கிறார். நாம் சிந்தை, பேச்சு, இடத்திற்கு இடம், ஆளுக்கு ஆள் மாறக்கூடாது. ஆட்களுக்கு தக்கவாறு நமது நீதியை மாற்றக்கூடாது. இதில் தேவனுக்கு பிரியமில்லை. அவர் விரும்புகிற வண்ணம் இருக்க முடியுமா, நடக்க முடியுமா, இது சாத்தியமா? சாத்தியமே. முடியும் என்பதனால் தானே நம்மிடம் சொல்லுகிறார், உன் நடையின் மேல் கவனமாயிரு, உன் வாயின் தாறுமாறுகளை அகற்று என்கிறார். இக்கட்டான சூழ்நிலையில் எதுவும் பேசாமல் இருப்பது நலம். கோபித்து கொள்ளக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. கோபமே வராது என்று சொல்லவில்லை. கோபம் என்பது ஒரு உணர்வு. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, மன்னித்து விடு. இதற்கு ஆத்துவ பலன் கொடுக்கிறார். இது பயிற்சியினால் தான் வரும். லூக்கா 16 இயேசு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு உக்கிரானக்கார கணக்கு பிள்ளை தன் எஜமானுடைய ஆஸ்தியை அழித்து போடுவதாக அந்த எஜமான் கேள்விப்படுகிறார். அந்த எஜமான் அவனை அழைத்து, நான் உன்னை குறித்து இப்படி கேள்விப்படுகிறது என்ன என்று கேட்கிறார். அப்படி நாம் ஞாயிறு ஆராதில் பங்கு பெறும்போது ஆவியானவர் நம்மிடம் கேட்பார், இவ்வளவு பயபக்தியோடு இருக்கிறாயே, நான் உன்னை குறித்து இப்படி கேள்விப்பட்டேனே, பார்க்கிறேனே என்று கேட்பார். நிச்சயமாக கேட்பார். அது அவரவர்களுக்குத்தான் தெரியும். ஆலயத்தில் வைத்துத்தான் கேட்பார் என்றில்லை, எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் கேட்பார். உடனே நாம் மன்னிப்பு பெற்று அவருடைய லைனில் வந்து விட வேண்டும். சாக்கு போக்கு சொல்லாதீர்கள். உண்மையாகவே காரணம் சரியாக இருந்தால், அது உண்மை காரணமாக இருந்தால், கர்த்தர் நம்மைத்தான் கீழ்ப்படிய சொல்கிறார், பொறுத்து போக சொல்கிறார், மன்னிக்க சொல்கிறார். நான் உனக்கு மன்னித்தேனே, நான் உனக்காக பொறுத்து கொண்டேனே என்கிறார். மக்களே,
எல்லாரும் தேவனுடைய ஆத்துமாக்களாகவே நாம் பார்க்க வேண்டும். மனிதர்களாக பார்க்கக்கூடாது. அவர்கள் பெயர்கள், உத்தியோகங்கள், குடும்பங்கள் இதை பார்க்கக்கூடாது. ஆத்துமாக்களாகத்தான் பார்க்க வேண்டும். ஒரே கண்ணாடியை கொண்டுதான் பார்க்க வேண்டும். சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாய் இருக்க பயிற்சி எடுப்போம். முடியாத போது கர்த்தரிடம் பலன் கேட்டு பெற்றுக்கொள்வோம். நமது பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். இது நடைமுறை வாழ்வு அனுபவிப்போம். தினமும் இரவும் நன்றி ஜெபம் ஏறெடுக்கும் போது குற்ற மனசாட்சியோடு படுக்கைக்கு செல்லக்கூடாது. அவரோடு கர்த்தரோடு கணக்கை நேர் பண்ணி கொள்ள வேண்டும். இப்படி நடந்தால் நாம் தான் உத்தமர்கள். நமக்குரிய நன்மைகளை அவர் வாழ்வில் வழங்காமல் இருப்பதே இல்லை. நாம் டிமாண்ட் பண்ணி கேட்கலாம். ஆம், நாம் அவருடைய பிள்ளைகள், சுதந்திரவாளிகள். தினமும் நாம் யோசிக்க வேண்டும், கர்த்தர் நம்மை குறித்து என்ன கேட்பார், பார்த்திருக்கிறார் என்று. இதை நாம் அறிவோம். சரி பண்ணி கொண்டு இதில் தேர்ச்சி அடைந்து அற்புத வாழ்வு, சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். இன்று நம் பரம்பரைக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்களை குறித்து இப்படி கேள்விப்பட வேண்டும். இவர்களை நம்பலாம். இவர்கள் பாரபட்சமற்றவர்கள், நேர்மையானவர்கள், கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள், இரகசியத்தை காப்பவர்கள், அன்பானவர்கள், உதவுபவர்கள் என்று இப்படி நீங்கள் எங்களை பற்றி கேள்விப்படும்படியாக இனிமே எங்கள் சிந்தனை, பேச்சு, செயல் இருக்க வேண்டும். இருக்கும். உமது நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும் அப்பா. நாங்கள் சாட்சியாக இருப்போம். உமது கிருபை இதற்கு போதுமானது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.